ஸோ ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு யூடியூப் சேனல் பிரதீப் சுரேஷ். மார்ச் மாதத்தில் கிட்டத்தட்ட 10-15 மொபைல் ஃபோன்ஸ் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. அதே அளவு லான்ச் ஏப்ரலில் இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. அதை விட கம்மியான மொபைல் ஃபோன்ஸ் தான் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரையும் டாப் 5 ஃபோன்ஸ் எதெல்லாம் நீங்கள் வந்து நல்ல ஸ்பெக்கு நல்ல ரேட்டுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த ஃபோன்ஸோட நேம்ஸ் அண்ட் மேஜரான ஸ்பெக் மட்டும் தான் நான் சொல்ல போகிறேன். ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கூகுள் பார்த்து தெரிஞ்சுங்க. அது எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டு இருந்தால் உங்களுக்கு போர் அடிச்சிடும், வீடியோவும் நீளமாயிடும். ஸோ வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக இருக்க மொபைல் பார்த்தீங்கன்னா எம்ஐயோட 11 சீரிஸ் தான். 3 மொபைல் ஃபோன் வரப்போது. அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா MI 11 Pro, MI 11 Ultra, MI 11 Lite 5G அப்படின்னு சொல்லிட்டு 3 மொபைல் ஃபோன்ஸ் தான் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இதில் MI 11 Pro அண்ட் 11 Ultraவில் வந்து ஸ்னாப்ட்ராகனோட 888 ப்ராசஸரோட வரப்போகுது. MI 11 Lite வந்து ஸ்னாப்ட்ராகனோட 780G 5G ப்ராசஸரோட வரப்போகுது. இது 3 மொபைலுமே வந்து 5G கேப்பபிலிட்டியோட தான் வரப்போகுது. டியூல் பேண்ட் 5Gயோட தான் இது 3மே வரப்போகுது. இதில் வந்து என்ன மேட்ருன்னு பார்த்தீங்கன்னா MI 11 Lite வந்து 30,000 to 35,000 செக்மெண்ட்லையும், MI 11 Pro வந்து 40,000 to 50,000 செக்மெண்ட்லையும், MI 11 Ultraங்கிறது வந்து 50,000 to 60,000 செக்மெண்ட்லையும் வரப்போகுது. நான் சொன்ன இந்த ரேட்லாம் வந்து பேசிக் வேரியண்ட்டோட ரேட்டு தான். நம்மளோட லிஸ்ட்டில் அடுத்ததாக இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா விவோ சீரிஸ் தான். விவோவில் வந்து இப்போ தான் வந்து விவோ 20 சீரிஸ் வந்து லான்ச் பண்ணாங்க. அதுக்குள்ளே வந்து விவோ 21 சீரிஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ விவோ 21 சீரிஸில் என்னென்ன மொபைல்ஸ் இருக்க போகுதுன்னா 2 மொபைல்ஸ் இருக்க போகுது. விவோ V21 அண்ட் V21 Pro அப்படின்னு சொல்லிட்டு 2 மொபைல் தான் வந்து வரப்போகுது. இந்த V21ல் வந்து ஸ்னாப்ட்ராகனோட 720G ப்ராசஸர் தான் வந்து வரப்போகுது. அதே மாதிரி V21 Proவில் வந்து ஸ்னாப்ட்ராகனோட 765G ப்ராசஸர் வரப்போகுது. இதில் வந்து ப்ரோ வேரியண்ட் வந்து 30K செக்மெண்ட்லையும், V21 வந்து 25 செக்மெண்ட்லையும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா IQO அப்படிங்கிற ஒரு மொபைல் பிராண்ட் கிட்டேருந்து IQO 7ங்கிற ஃபோன் தான் வரும்போது இவங்க வந்து ஏற்கனவே ஒரு மொபைல் வந்து வச்சுருக்காங்க. ஸ்னாப்ட்ராகன் 865 ப்ராசஸரை வந்து இப்போ ஃப்ளிப்கார்ட் சேலெலாம் பார்த்தீங்கன்னா 25,000க்கு வந்து அதை கொடுத்துட்டு இருந்தாங்க. அது ஒரு சூப்பரான ஃபோன் தான் வந்து சொல்லணும். இப்போ அவங்க வந்து IQOட 7 சீரிஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இது வந்து ஸ்னாப்ட்ராகன் 888 ப்ராசஸரோட வரப்போகுது. ஸ்னாப்ட்ராகன் 888 ப்ராசஸரோட வர இந்த ஃபோன் வந்து எந்த ஃபோனுமே இல்லாத ப்ரைஸிங் வந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண OnePlus 9 சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 888 ப்ராசஸரோட வந்திருக்கு. அந்த ப்ரோ வேரியண்ட் வந்து 50,000க்கு மேலே வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது வந்து 39,000க்கு ப்ரைஸ் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. 39,000னா 39,999 ரூபா. அதாவது 40,000க்குள்ள ஸ்னாப்ட்ராகன் 888 ப்ராசஸரோட 120 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜரோட இந்த மொபைல்ஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சூப்பர் AMOLED டிஸ்பிளே 120Hz டச் ரேட்டும் கூட வர இந்த ஃபோன் வருதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. சைனாவில் நிறையா ஃபோன்ஸ் வந்து நல்ல ஸ்பெக்கோட கம்மி ரேட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அவங்க இங்கே லான்ச் பண்ண போகிற IQO 7 சீரிஸ்க்கு வந்து எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. சீரிஸ் ஏன் சொல்கிறேன்னா இதில் ஒரு லைட் வெர்ஷன் வந்தாலும் வருங்கிறதுக்கான லீக்ஸும் வந்து இருக்குது. ஆனால் எந்த அளவுக்கு அது கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வேறு யார், நம்ம சாம்சங் தான். சாம்சங்லேருந்து M62 மொபைல் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ சாம்சங்லேருந்து M62ங்கிற ஒரு மிட்ரேஞ்ச் ஃபோனை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இதோட ப்ரைஸ் வந்து 25,000க்கு வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். இதில் வந்து Exynos 9 ப்ராசஸர் வரும்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் இதில் ஸ்னாப்ட்ராகனோட 720G ப்ராசஸர் கொடுக்கறதுக்கான சான்சஸும் இருக்குன்னு வந்துட்டு சொல்கிறாங்க. சாம்சங்கில் டிஸ்பிளே பற்றி குறை சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. செமையான டிஸ்பிளே வந்து எப்போதுமே கொடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க ப்ராசஸர் மட்டும் இந்த ஸ்னாப்ட்ராகனை போட்டு ரேட்டையும் ஒரு 25,000க்குள்ளே கொடுத்தாங்கன்னா இந்த ஃபோன் வந்து செமையான ஒரு கேம் சேஞ்சர் மொபைலாக வந்து இருக்கும். ஸோ இந்த ஃபோன் எப்போ லான்ச் ஆக போகுதுன்னு தெரியல கன்ஃபார்மாக. ஆனால் ஏப்ரலில் லான்ச் ஆகுங்கிற மாதிரி தான் லீக்ஸ் எல்லாமே வந்திருக்கு. இந்த M62 மொபைலில் வந்து 7000 mAh பேட்டரி இருக்க போது சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஃபாஸ்ட் சார்ஜ் வந்து 25 வாட்ஸ் கொடுப்பாங்க. சாம்சங் இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணாங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தது வந்து டாப் 4 பார்த்துட்டோம். இது இல்லாமல் ரியல்மியில் ஒரு மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ரியல்மி GT Neoங்கிறது வந்து சைனாவில் லான்ச் பண்ணுறாங்க. அது இந்தியாவிலே லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் லீக்ஸ் இருக்குது. அது எந்த அளவுக்கு கன்ஃபார்மாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரில. அதனால தான் நான் வந்து அதை பற்றி டீட்டெயிலாக வந்து சொல்லலை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்போலேருந்து Find X3 வந்து லான்ச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ரெட்மிலேருந்து இப்போ தான் வந்து Note 10 சீரிஸ் லான்ச் பண்ணாங்க. அவங்க இதுக்கப்புறம் மறுபடியும் எதுவும் லான்ச் பண்ணுவாங்களான்னு தெரில. அப்படி லான்ச் பண்ணாலும் ஏதாவது ஒரு மொபைல் வந்து பட்ஜெட் செக்மெண்ட், அதாவது 10,000க்கு கீழே ஏதாவது ஒரு மொபைல்ஸ் வந்து லான்ச் பண்ணுறதுக்கான சான்ஸ் தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் வந்து என்னோட எக்ஸ்பெக்டேஷனில் இருக்க டாப் 5 மொபைல்ஸை வந்து பார்த்தோம். இதில் எல்லாமே 100% லான்ச் ஆகும் அப்படிங்கிறது என்னட்ட எந்த கேரண்டியும் இல்லை. வெறும் லீக்ஸை வச்சு தான் வந்து நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஸோ நான் கொடுத்த அந்த நேம்ஸை வச்சு நீங்களும் கூகுள் பண்ணி பாருங்கள் எந்த ஃபோனோட ஸ்பெக்ஸ் எல்லாம் வந்து உங்களை ரொம்பவே எக்ஸைட்டாக வைக்குதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.